அவ்வளோ தூரம் போனோம்னா சிரமம் வைக்கும். அது அவங்க ரோடு, அவங்க தான் அங்கேருந்து வரணும். எக்ஸைட் லைட்டாக யூஸ் பண்ணி செகண்ட் கியர் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு எக்ஸைட் யூஸ் பண்ணி இன்னும் வந்து இப்போ கூட செகண்ட் கியர். எதுக்கு ஹார்ன் அடிக்க வந்தேன்? எதுக்கு தங்க ஹாரனு கை கொண்டு போனேன்? ஆள் போனாங்க. ஆள் போனால் ஹாரன் அடிக்கக்கூடாது, பிரேக் பிடிக்கணும். ஹாரன் அடித்து அவங்க நவுந்துருவாங்களா? நீ ஏன் வர மாட்டேன்? நேராஜா ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ். புவரஸ் மெதுவா 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 இல்லை பிரேக் இப்போ நீங்கள் தானே பிடிச்சிங்க. போகலாம். ரிலாக்ஸ். சரி சரிங்க, ஆட்டக்கூடாது தாங்க. ஃபோர்த் கிட் போட்டுருக்கணும். 40 டச் ஆகிட்டு 4வது கிட் போட்டுருக்கணும். சரிங்களா? ரைட்டில் போட்டுருக்கோம். டிவைட் வச்சுட்டாங்க. இன்றைக்கி ட்ராப் பண்ணியிருக்கேன். அடுத்துல போட்டுருக்கேன். எக்ஸைட் யூஸ் பண்ணி சரிங்க, ஆட்டக்கூடாது ரத்தங்க. இன்றைக்கி ரைட்டில் போடுங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். பிரேக் லைட்டாக பிடிச்சிங்கன்னா தான் நீங்கள் எதிர்பார்க்குற இடம் வரையும் வரும். இந்த கல் உங்கள் முதுகுக்கு பின்னால் பொசிஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. சரிங்க, ஃபுல்லாக ரைட்டில் இருக்க மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மொத்தமாக சுற்றி நிறுத்திடுங்க. பட் பிரேக் வந்து கால் எடுக்கிறீங்க. அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பின்னால் தானே பண்ணுறீங்க. கிளச்சில் கால் எடுக்கலாங்களா? அவ்வளோதான். பிரேக்கை மட்டும் விடுங்க, வண்டி போகும். இன்னும் ஒரு 100 டச் விடுங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இடத்துல எக்ஸைட்டர் கால் போச்சுன்னா திடீர்னு யாராச்சும் குறுக்க வந்தாங்கன்னா பிரேக் எப்படி யூஸ் பண்ண முடியும்? மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே வண்டி எந்த டிவைடில் யூட்டர்ன் பண்ணாலுமே கால் எக்ஸைட் சைடு போகக்கூடாது. வண்டி ஸ்டடி ஆயிடுச்சுங்களா? இப்போ எக்ஸைட்டர் யூஸ் பண்ணி செகண்ட் கியர் போட்டுக்கோங்க. எக்ஸைட்டர் யூஸ் பண்ணி அவ்வளோதான். போட்டுக்கோங்க. போகலாம். தேடிங்க. விழுந்துச்சுங்களா? ஏன் விழுந்து தெரிஞ்சுதுங்களா? வெயிட் பண்ணுங்க. அப்படியே அந்த ரோடுக்கு போய் தாண்டி 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம 4வது கிட்ட போட்டுருக்கோம். டச்சாக போகிறோம். 5வது கீரும் போட்டுருக்கோம். என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா 5வது கீருக்கு பதிலாக 3வது கீர் போட்டோம். எக்ஸைட்டர் மிஸ்ட்டு கீர் மாற்றணும். ஃபஸ்ட்டு லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். ஃபுல்லாக கிளச். ரிலாக்ஸ். ஃபஸ்ட்டு சரிங்களா? பிரேக்கை விட்டுட்டு கிளச்சை விட்டுட்டு எக்ஸைட் யூஸ் லைட்டாக கிளச்சை விட்டுட்டு லைட்டாக எக்ஸைட்டர் டச் பண்ணணும். நேராக தான் போகிறோம். பட் அந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி ஒரு மாதிரி ஆகிட்டோம். அதை அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடாது. ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகணும். சரிங்களா? கீரில் ஒரு பொறுத்த வரைக்கும் போட்டு கசக்கக்கூடாது. போகிறதுக்கு அதை ஃபீல் பண்ணி ஹேண்டில் பண்ணணும். 5வது கீர் போட வேண்டிய இடத்துல வெடிக்குன்னு 3வது கீர் தள்ளி என்ன பண்ண போகிறோம்? ஏங்க அது ஒரு மட்டும் அவன் கன்ஃபியூஷன் புரியல. மீதெல்லாம் கிளியராக இருக்கா? மற்றதெல்லாம் கிளியராக இருக்குது. அந்த 4th to 5th போகிற மட்டும் கன்ஃபியூஷன்.
ஏன் கன்ஃபியூஸ் ஆகுது? அது சைடாக வரதால ஸ்ட்ரெயிட்டாகவே நிற்காது லைட். மற்றபடி ஸ்டியரிங்லாம் கரெக்டாக பிடிக்கிறோம், பிரச்சனை இல்லை. எக்ஸிலேட்டர் மிதிக்காமல் கீர் போடுறோம், அதெல்லாம் கரெக்டாக இருக்கு. அதெல்லாம் கரெக்டாக 50 போடுற மட்டும் தான் கொஞ்சம் போகலாம். அண்ணா ஆமாங்கண்ணா. ஆனால் ஒரு 10 நிமிஷம் ஆனால் நம்ம ஆஃபீஸ் வாசலே போட்டோம்ண்ணா. ஆமாம் ஆமாம், ஆஃபீஸ் தெரியும் நம்மளுக்கு. ஆஃபீஸ் வாசல் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கூட போடுறோம் அந்த 5வது கீரை. ஆமாம், விழுந்துச்சுங்க போகிறது. அது கன்ஃபியூஷன் ஆகாதுங்க. அதை நீங்கள் ஃபீல் பண்ணி ஹேண்டில் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் நம்ம சொன்ன உடனே அதை வெடுக்குன்னு தள்ளணும்னு நினச்சிங்கன்னா அது அப்படி ஆயிரும். டிக்கெட் லெஃப்ட் போடுங்க. லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு வண்டி ஓரமாக நிற்கிறோம். டிக்கெட் லெஃப்ட் போடுங்க. பிரேக்கு கிளச்சுன்னு போகணும். இந்த மிரரை யூஸ் பண்ணியிருக்கோம் போகிறது. சரிங்களா? வண்டி நிறுத்தணும் முடிவு பண்ணிட்டாலே நம்ம இந்த மிரரை யூஸ் பண்ணதுக்கப்புறமா இண்டிகேட்டர் போட்டு கிளச்சு பிடிச்சி பிரேக்கை பிடிச்சி நான் இப்படி கையை வச்சுன்னு நீங்கள் பாட்டுக்கு ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைடில் வேடிக்கை பார்த்துட்டு இந்த மிரரையும் பார்க்கணும். சரிங்களா? ஃபஸ்ட் கீர் போடுங்க. போகலாங்களா? போகலாம். அவருக்கு சொன்னதான் உங்களுக்கும் ஃபஸ்ட்டு கிளச்சில் இருந்து தான் காலை எடுக்கணும். பிரேக் கொடுங்க. போதுங்களா? ஸ்டடி பண்ணுங்கள். லைட்டாக எக்ஸிலேட்டர் செகண்ட் கியர், டக்குன்னு லைட்டாக எக்ஸிலேட்டர் செகண்ட் கியர், அவ்வளோதான். போகலாங்க. இந்த ரோட்லேயே போகலாம். சரி, ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுங்க. தேர்ட் கியர் போடுங்க. அப்படியே ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுங்க. அவர் பஸ்கார் வராரு வரலை, சும்மா ஒரு சொந்தக்கார பஸ் ஓட்டுறவர். புரியல. டக்குன்னு வந்தால் பார்த்துக்கலாம். இப்படியே பிரேக் அடிப்போம். அவர் என்ன வந்தான்னு பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பின்னால் வரவங்களையும் முன்னால் வரவங்களையும் பார்த்து ப்ரெஷர் ஆகக்கூடாது. அவங்க எப்படி வந்தாலும் நம்ம சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். சரிங்களா? இதில் ஒரு 4 தடவை அந்த பஸ்காரை பின்னால் மிரரில் பார்த்து அவ்வளோ தூரம் பார்க்கக்கூடாது. போகிறது ஒரு தடவை தான் பார்க்கணும். சுச்சுவேஷன் அவர் வரக்குள்ள நம்மளால் பார்த்து முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பூரா யோசிச்சிடணும். சரிங்களா? போகலாம். போட்டு கொடுங்க. போட்டுக்கலாம், இல்லை போட்டுக்கணும். டிவைட் வந்து இங்கே பிரேக் பிடிச்சிக்கலாம், மறுபடியும் கிளச்சை பிடிச்சிக்கலாம், மறுபடியும் 3வது கீர் போட்டுக்கலாம். கான்செப்ட் புரியுதுங்களா? மறுபடியும் இங்கே சுச்சுவேஷனோ அது இங்கே பார்த்துக்கலாம். நம்ம அங்கே 40 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டுருக்கோம் ஸ்பீடு. அந்த இடத்துல நம்ம 4வது கீர் போட்டு தான் ஆகும். இல்லைன்னா 40 கிலோமீட்டர் போகக்கூடாது. சரிங்களா? லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷன் வர இடங்களில் பூராமே கம்பல்சரி இந்த ஃபாலோ பண்ணிடணும். இப்படி இருந்தால் தான் நமக்கு டக்குன்னு யாராச்சும் குறுக்கு வரும்போது நம்மளால் பிரேக் பிடிக்க முடியும் ஈஸியாக. சரிங்களா? நியூட்ரு பண்ணி 3வது கீர் போட்டு காலை எடுத்துட்டு போகலாம். 40 டச் ஆகிட்டாலே 4 தான். நம்ம தாண்டி போட்டுக்கலாம். இங்கே வளைய வருது போட்டுக்கலாம். அந்த சீன்லாம் அங்கே கிடையாது. சரிங்களா? அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். அதுக்குள்ளே ஐயோ அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. சரிங்களா? நம்ம அந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணுற மாதிரியா இருந்தால் தான் அப்படி போகணும். இல்லைன்னா இப்படியே போயிடணும். லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்.
அஞ்சாவது கீழே வந்தோம், அப்படியே நியூட்ரல் பண்ணி 3வது கீழ் காலை எடுத்து லைட்டாக போதுங்களா. வண்டி எங்கேயும் வண்டி திருப்ப முடியாது, சிரமமாக இருக்கும். எக்ஸைட்டை விட்டுருங்க, வண்டி டச் பண்ணிங்கன்னா போகும். இந்த வேலையை நான் செய்யறதுக்கு நீங்கள் இப்போ ஒரு சங்க உட்காந்துருக்கணும். இந்த இடத்துல கிளச்சை பிடிச்சது நான் தான், பிரேக் பிடிச்சது நான் தான், செகண்ட் கியர் போட்டது நான் தான். நீங்கள் என்ன பண்ணீங்க? ஏங்க தம்பி, தேர்ட் கியர் போடு. லெஃப்ட்டு வரக்கூடாது கொஞ்சம். லெஃப்ட் வரக்கூடாது தம்பி. நேரம் போகணும். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு நிறுத்திக்கலாம். இன்னும் கொஞ்சம் இவ்வளோ தூரம் போகணும். இப்போ நிறுத்தி மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போட்டு மூவ் பண்ணி போகலாம். செகண்ட் கீர் போகலாம். தேர்ட் கீர். The person you're calling. இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுருங்க, எக்ஸைட்டர் விட்டுருங்க, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச், லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். கடைசி டியூவில் யூட்டர்ன் பண்ணிக்கலாம். ஆமாம், கடைசிக்கெல்லாம் பிரேக் லைட்டாக பிடிச்சிங்கன்னா அவ்வளோ தூரம் வண்டி போகும். மிதிச்சிங்கன்னா வண்டி இங்கேயே நின்றுடும். இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர். சரிங்க, ஃபுல்லாக ரைட்டில் திருப்பிட்டு ப்ளஸ்லேருந்து கால்வாசி கால் எடுத்திங்கன்னா வண்டி போகும். எவ்வளோ எடுத்துருக்கணும்? நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்க? அப்படி எடுக்கக்கூடாது. நீங்கள் எத்தனை தடவை நிறுத்தி எடுத்தீங்கனாலும் அந்த கால்வாசி எடுக்கணும். ஸ்டார்ட் பண்ணுங்க, போகலாம். வண்டி ஆபாயிரமாக இருக்குது. ஃபஸ்ட்டில் தான் இருக்குது. இந்த கால்வாசி மட்டும் கால் போட்டு விட்டுருங்க. லெஃப்ட் நிறுத்திக்கலாம். அந்த ஆட்டோ நிறுத்திக்கோங்க. ஹலோ தம்பி, நீ தான் நம்மளை குறுன்னு பார்த்துட்டு அங்கேயே நின்றுக்கிறீங்க. நீ தானே அது? வா. ஏதோ பார்த்து தலையை கீழே போடுறேன். சரி, என்ன தான் பண்ணின்னு பார்க்கணுன்னு விட்டேன். வினோஜ்ண்ணா, இப்படி மாற்றிக்கலாமா? உட்காருங்க, நம்ம காலைல வரேன். சேம் இந்த டைம் வந்துடுவேன். 6 மணி நாளைக்கு. ஆமாம், இந்த அவ்வளோதான். டைமே மாறவெல்லாம் மாறாது, ஒரே டைம் தான். சரி, பலருதா அனுப்பிச்சிட்டு இருக்கு. உஷா தட்டு போய் நிற்கிங்க. இப்படிதான் பேர் ஏன் வெளியிலையும் தெரிஞ்சுதான்
திருப்புறோம் திருப்பலை அதெல்லாம் ரெண்டாவது போகிறது. சரியா, வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஏன் ஆஃப் ஆச்சுன்னு கேட்டால் நம்ம 4வது கீர் போட்டால் ஆஃப் ஆகிடுச்சு. எக்ஸைட்டையும் மிதிக்கிறீங்க தம்பி. போகலாம். லிவரை ஃபீல் பண்ணி ஹேண்டில் பண்ணுந்தாங்க. தள்ளுனா சரின்னு தள்ளக்கூடாது தம்பி. போகலாம். 3rd கீர் போகலாம். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுருங்க. லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக பூர்வீகிட்ட போயிடலாம். கிளச்சிலேருந்து காலை எடுக்கக்கூடாது. நியூட்ரு பண்ணணும். ஹேண்ட் பிரேக் பண்ணணும். வண்டி ஆஃப் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு கீர் போடணும். இப்போ தான் காலை எடுக்கணும். சரிங்களா? இறங்கிக்கங்க அண்ணா, போகலாங்களா?